ஆனால் தெரியவே தெரியாது. இன்னும் அவர் ஏடிஎம்கேவா அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு இந்த டிஎம்கேவாவே மாறினவங்க ஏன் ஒருத்தர் கூட சேர்க்கல அமைப்பு மாற்றத்துக்கு? அப்போ ஏடிஎம்கேலேருந்து வந்தவங்க தான் பிரச்சனைங்கிற ஒரு சிந்தனை இருக்குதா திமுகவுக்குள்ள? அப்போ வாரிசு அரசியல் ஒரு பிரச்சனை, 30 அமைச்சர்கள் 10 அமைச்சர்கள் ஏடிஎம்கேலேருந்து வந்தவங்க ரெண்டாவது பிரச்சனை. என்னங்க கணக்கு? பாதிக்கு பாதி அங்கே கொடுத்துட்டீங்கிற கணக்கு. அதே நிலைமைக்கு நாளைக்கு தாவேக்காவும் உள்ளாகலாம். ஏடிஎம்கேலேருந்து வந்தவங்க டிஎம்கே வந்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. அப்போ நாங்கள் என்ன செய்யறது? அப்போ யோசிச்சு பாருங்க. முதல் நாள் காலையில் ஏடிஎம்கேல ஒரு முன்னாள் எம்எல்ஏ ஒருத்தர் வந்து இணைகிறார். முதல் நாள் காலையில் அவருக்கு பகலில் 12 மணிக்கு வந்து எம்எல்ஏ சீட் அறிவிக்கிறாரு திரு விஜய் அவர்கள். அப்போ 234 தொகுதிக்கு எம்எல்ஏ அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வீட்டிலேருந்து வர சொல்லியிருப்பார்ல, யார் தன்னுடைய கட்சியிலேருந்து ஒருத்தர் வர சொல்லியிருப்பார்ல, வாங்க உங்களை தான் எம்எல்ஏ 11 மணிக்கு வந்து சாரிப்பா நீ எம்எல்ஏ இல்லை, நம்ம இவர் சேர்றாரு தலைவர் அவர் சீட் போயிட்டு வந்துருப்பாங்கல்ல. அப்போ அவர் மனசு என்ன இருக்கும்? வீட்டில் சொல்லியிருப்பாரு, ஒய்ஃப்ட்ட சொல்லியிருப்பாரு, அண்ணன் தம்பியில் நான் தான் கேண்டிடேட் தான் சொல்லியிருக்கேன், அறிவிக்க போகிறார் தலைவர் பார்க்க போகிறேன்னு சொல்லிச்சுன்னா 11 மணிக்கு காலையில் போயிட்டு வா, நீ கிடையாது வேறு இன்னும் நடந்திருக்கு இந்த சம்பவம். அப்போ அவங்க என்ன நினைக்கும்? இது இன்னைக்கு வந்து பரவாயில்லாமல் இருக்கும், நாளைக்கு அதை கசக்கும். இந்த 2 விஜயபாஸ்கர் உட்பட பல முக்கியமான பிரமுகர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டாமினண்டான கேரக்டர். அவங்க வந்து ரொம்ப சுலபமாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய், தம்பி நீங்கள் தான் மாவட்ட செயலாளர் இருக்கீங்களா, ரொம்ப சந்தோஷம் தம்பி, நான் நீங்கள் சொல்லுங்கள் உத்தரவு போடுங்க தம்பி, நான் செய்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க. தம்பி நம்ம ஆஃபீஸுக்கு வந்துருங்கன்னு சொல்லுவாங்க. இவர்களுடைய ஆஃபீஸுக்கு தான் அவங்க வர வேண்டியிருக்கும். யார்? எக்ஸிஸ்டிங் மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ. ஏன்னா அவங்களுக்கு அரசியல் தெரியாது, வயசு கிடையாது, அனுபவம் கிடையாது, ரொம்ப கம்மி இருக்குது. அப்போ எனக்கு தெரிஞ்சுன்னு இங்கே வாங்க சொல்லுங்க. அப்போ வந்து கம்ப்ளீட்டாக அந்த அதிகார மையம் வந்து மாறும். அது அவர்களுக்கே ஒரு காலத்தில் ஒரு மன வருத்தம் ஏற்படும். அப்போ அது வந்து கட்சியில் ஒரு பிளவு ஏற்படும். திஸ் இஸ் வாட் கோயிங் டு ஹேப்பன் இன் டிவிக்கு ஆல்சோ. இப்போ விஜயபாஸ்கர் 2 பேரும் வந்து